யூடியூப் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது வள்ளி கும்மியா இல்ல சங்கி கும்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதே இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வள்ளி கும்மி நடந்தது. அந்த வள்ளி கும்மியில என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, கவுண்டர் உள்ள பசங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அந்த உறுதிமொழிக்கு அந்த பெண்கள் எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா அந்த உறுதிமொழிக்காக மட்டும்தான் யூடியூப் ப்ரொடியூஸ் வந்து நான் வந்து அது வள்ளி கும்மியா இல்ல சங்கி கும்மியான்னு போட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு முதல்வர் அந்த வள்ளி கும்மிக்கு போயிருக்காருல்ல, ஏன் இதை வந்து சங்கியோடைய திருவிழா இது, ஏன் இதை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை இந்த ஊடகமும் கேள்வி கேட்கல, யாருமே இதை கேள்வி கேட்கல. அப்போ அது சீமான் பண்றது போது மட்டும் இவர் சங்கி, இவர் பிஜேபியோட கைகூலி, இவர் ஆர்எஸ்எஸ் ஓட கைகூலி, இவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா இதே ஒரு திராவிடம் திமுக பண்ணிச்சு அப்படின்னா அவங்க சாதி ஒழிப்பாளர்கள், அவங்க திராவிடர்கள், அவங்க வந்து இப்ப சமத்துவம் பேசுறவங்க, சமூக நீதி பேசுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிட்டு சாதியை பார்த்து தான் கட்சியை சீட்டே கொடுப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆனால் திருமாவளவன் அவர்களை நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சார மேடைகளில் அவர் தொகுதியில் மட்டும்தான் அவரை கூட்டு போவாங்க. மற்ற தொகுதிகளில் அவர் பிரச்சார வண்டியில் நின்னாருன்னா அந்த இடத்துல இங்கே நில்லுங்க, நாங்கள் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் திருமாவளவன் அவர்களை அங்கேயே நிப்பாட்டி வச்சு திமுக வேறு இடத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதோட இன்னும் மிகப்பெரிய என்ன ஒன்றுன்னா, கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். திமுக கொடி, காங்கிரஸ் கொடி, விசிக கொடி. இதில் குறிப்பாக வந்து அந்த கட்சிக்காரங்க விசிக கொடியை மட்டும் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சனாதனம், இது என்ன சங்கீதனம் இல்ல? அப்ப இதெல்லாம் பேசாத வாய்கள் சீமான் பண்ணும்போது மட்டும் ஏன் பேசுது? அப்போ சீமான் வந்து மாற்று சக்தியா உருவாகுறாரு. இப்போ டிஎம்கேவுக்கு, ஏடிஎம்கேவுக்கு, பாஜகவுக்கு, ஒட்டுமொத்த இருக்கிற இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு புனித அரசியல். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இல்ல, எங்களுக்கு அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் தான் எங்களுடைய கொள்கையே அப்படின்னு சொல்றாங்க.